அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் முதல் கிளாஸாக எக்கனாமிக் ரிஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா மேஜர் ஷிஃப்ட் இன் எக்கனாமிக் பாலிசி. மேஜர் ஷிஃப்ட் இன் எக்கனாமிக் பாலிசி. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு எக்கனாமிக் பாலிசியாக பொருளாதார கொள்கையை அது கொண்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பொருளாதார கொள்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குதுன்னா அது வந்து எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஒரு மேஜர் சேஞ்ச், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா அதை வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் 2 முறை இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து 1980, இன்னொன்று வந்து 1991. இந்த 2 இடங்கள்லையும், இந்த 2 ஆண்டுகள்லையும் இந்தியாவில் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்ததான். ஸோ என்னென்ன எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷன் என்ன? விலைவாசி உயர்வு. விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யூஸ்வலாக வந்து 4-5% தான் வந்து இந்தியாவுடைய எஸ்டிமேட்டட் இன்ஃப்ளேஷன் டார்கெட் அப்படிங்கிறது 4-5% தான். ஆனால் பாருங்க 13% வந்து விலைவாசி உயர்வு இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ரீசன். அடுத்ததாக வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 1.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. யூஸ்வலாக வந்து 1% தான் இருக்கணும், அதுவுமே வந்து ஒரு 0.5% வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாலிங் 17 days. அதாவது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது அதோடைய மதிப்பானது குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அதே போல இந்தியாவுக்கு பே பண்ணக்கூடிய அந்த இம்போர்ட் பில்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து பொதுவாக 90 நாளைக்கு வந்து செலுத்தக்கூடிய அளவுக்கு வந்து நம்மகிட்ட கையிருப்பு இருக்கணுமா. ஆனால் வந்து 17 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த இம்போர்ட் பில் இந்தியா கட்டக்கூடிய இந்த இம்போர்ட் பில்லுடைய அந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, அது யூஸ்வலாக வந்து இந்தியா கிட்ட ஒரு 90 நாளைக்கு தேவையான அமௌண்ட் வந்து வச்சிருப்பாங்களாம். ஆனால் 17 நாளைக்கு தான் தேவையான அளவு தான் வந்து இந்தியா கிட்ட அமௌண்ட் இருந்தது. அதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன? நிதி பற்றாக்குறைனா என்ன? இப்போ ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது 1000 ரூபாய் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா ஒரு 500 ரூபாய் வந்து ஷார்டேஜ் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். இது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 17% வந்து இருக்குதான். இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே சேர்த்து 17% வந்து உயர்ந்தது. நார்மலாக வந்து 4.5% தான் வந்து அந்த ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் பாருங்க 17% வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்போ ஒரு 1000 ரூபாய் வந்து ஒரு திட்டத்துடைய மதிப்பு அப்படின்னா யூஸ்வலாக எப்படி இருக்கலாம், ஒரு 950 ரூபாய் வந்து குறைவா இருக்கலாம், ஒரு 50 தான் வந்து ஒரு 50 ரூபாய் வந்து ஷார்டேஜ் ஆகலாம். ஆனால் பாருங்க இந்த இது மூலமா ஒரு 750 ரூபாய் தான் கையிருப்பு இருக்குது, ஒரு 250 ரூபாய் நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இல்லையா. இந்த ரீசன்ஸ்னால இன்ஃப்ளேஷன் ரேட்டும் அதிகமாக இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட்டுடைய டெபிசிட்டும் அதிகமாக இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டே இருக்குது. அதன் பிறகு வந்து இம்போர்ட் பில் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதன் பிறகு ஃபிக்ஸட் டெபிசிட்டும் வந்து யூஸ்வலாக வந்து 4.5% தான் இருக்கணும், ஆனால் பாருங்க 17% வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரீசன்ஸ்னால இந்தியா ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தது. அதன் காரணமாக இந்த இம்போர்ட் பில் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்காக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF கிட்ட வந்து இந்தியா வந்து ஃபைல் பண்ணுது, ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுது, எங்களுக்கு தேவையான அந்த நிதியை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து IMF கிட்ட சில கோரிக்கையை வைக்கிது, எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கடன் கொடுக்குறவன் சும்மா கொடுப்பானா, அவன் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து போடுவான் இல்லையா. இப்போ ஒரு பேங்க்ல போய் நம்ம வந்து கடன் கேட்குறோம், அவங்க எவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீ என்ன வேலை பார்க்குற, நீ என்ன சம்பாதிக்கிற, உன்னால் வந்து நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த காசை வச்சு நீ வந்து இந்த கடனை வந்து செலுத்துவியா அப்படின்ற சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் IMF என்ன சொல்கிறாங்கன்னா சில கண்டிஷன்ஸை அவங்க சொல்கிறாங்க. நீ வந்து பொருளாதார கொள்கையை சில இதெல்லாம் வச்சுருக்க, அந்த பொருளாதார கொள்கையை பேஸ் பண்ணி நீ இன்னும் செயல்பட்ட அப்படின்னா உன்னால் வாங்கின கடனை உன்னால் திருப்பி செலுத்த முடியாது. அதன் காரணமாக நான் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறேன், இதெல்லாம் நீ உன்னுடைய நாட்டில் வந்து கொண்டு வந்த அப்படின்னா நான் உனக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதன்படி இந்தியாவும் வந்து ஒத்துக்குது. ஏன்னா வேறு வழி கிடையாது, ஏன்னா இந்தியாவுக்கு எக்கனாமிக் சப்போர்ட் தேவை, அதனால அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்து போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷனல் ரிஃபார்ம்ஸ் ஏதோ ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி EFF அதை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்து IMF சார்பாக வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க? கஸ்டம்ஸ் டியூட்டியை 130%
30% வந்து குறைக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டுலேருந்து ஒரு பொருள் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அது கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னா அந்த வரியை வந்து குறைக்கிறாங்க. நீ இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருள் கொண்டு வரணும் அப்படின்னா நீ இவ்வளோ வந்து வரி போடுறியே அதை கம்மி பண்ணு. ஒரு 130 ரூபா வாங்கக்கூடிய ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ இந்தியாவுக்குள்ளே ஒரு வெளிநாட்டு கம்பெனியுடைய ஒரு பொருள் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அது 130 ரூபா நீ பே பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து கம்மி பண்ணி 30% வாங்கு. 30 ரூபா வாங்கினா போதும் அப்படின்னா நிறைய வெளிநாட்டு பொருட்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும். அதன் காரணம் உனக்கும் வந்து வருமானம் வரும். நீ வந்து வாங்கினா பே பண்ணலாம். 130% இருந்ததை 30% வந்து குறைக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறது டாலருக்கு நிகரான மதிப்பு அப்படிங்கிறது இன்னுமே வந்து குறையுது. இப்போ வந்து 84 ரூபாய் இருக்குதுன்னா ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து 84 ரூபாய் இருக்குன்னா முன்னாடி வந்து 21 ரூபாவாக இருந்தது. டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது 21 ரூபாவாக இருந்தது. அதை வந்து 27 ரூபாவை வந்து குறைக்கிறாங்க. 27 ரூபாய் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு அப்படிங்கிறது 27 ரூபாயை வந்து இன்னுமே வந்து குறைச்சி வை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போது இங்கே கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைக்கிறதுனால இந்தியாவுக்கு போதுமான வருமானம் வருமா? ஏன்னா அரசாங்கம் அப்படிங்கிறது வரிகளால் இயங்கக்கூடியது, சரிங்களா? அந்த வரியை வந்து குறைக்கிறது மூலமாக இங்கே கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைக்கிறதுனால உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வரியானது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க தான் நம்மளால் வந்து வரி வாங்க முடியல. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து வரி இன்க்ரீஸ் பண்ணு பாருங்க. 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க வரியை. சென்ட்ரல் எக்ஸைஸ் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க. 10% வந்து கட் பண்ணுறாங்க. ஆனுவலி ஒவ்வொரு வருஷமும் 10% வந்து குறைச்சிட்டே வராங்க. ஒவ்வொரு வருஷமும் 10% வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்கள்லாம் கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி கொடுக்கறது, பென்ஷனு, பிஎஃப், அப்புறம் சப்சிடிஸ் மானியங்கள், இது மாதிரியான செலவினங்கள் எல்லாம் 10% வந்து குறைக்கிறாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து 10,000 அப்படின்னா அவருக்கு 9,000 தான் கொடுக்குறாங்க. இப்போ அவருக்கு பிஎஃப் வந்து மாதமானால் வந்து ஒரு 5,000 போகுது அப்படின்னா அதில் 500 ரூபாவை வந்து குறைக்கிறாங்க. இப்படி எல்லா செலவினங்களையும் ஒரு 10% வந்து குறைக்கிறாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டியை எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் IMF வந்து கொடுக்குதோ அந்த நாடுகளின் மீதான அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது IMFக்கு வந்து அந்த நாடின் மீது வந்து இருக்கும், கட்டாயம் இருக்கு இல்லையா? ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பை IMF. ஏன்னா கடன் கொடுத்தவன் அந்த நாட்டின் மீது வந்து ஆதிக்கம் செலுத்த தான் செய்வான். இன்ஃப்ளூயன்ஸ் பை IMF. இந்தியாவின் மீது IMF உடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. இந்த விஷயம் வந்து மெனி எக்ஸ்பர்ட்ஸ் இன்சைட் அண்டு அவுட் சைட் பார்லிமெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கிட்ட நம்ம காசு வாங்கி இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரதன் மூலமாக அது நாட்டுடைய அந்த சொவரினிட்டியை வந்து பாதிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா இறையாண்மை கொண்ட ஒரு நாடு தான் வந்து இந்தியா. நாம் ஒரு பேங்க்குக்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து கட்டுப்படுறோம், நம்மளுடைய எக்கனாமிக்கு வந்து மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கேள்விக்குறியாத ஒரு விஷயம். இந்தியாவுடைய சொவரினிட்டியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெனி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதே போல் பார்லிமெண்ட்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதை வந்து கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் 1980 வந்து கொண்டு வராங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னா என்ன, அது எதுக்காக இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க, 1980 இந்தியா ஃபேஸ் பண்ண அந்த எக்கனாமிக் கிரைசிஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.